இன்னைக்கு டின்னருக்கு சட்னியும் ரைஸும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த சட்னி ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கூடையும் செம்ம காம்பினேஷன். அதுவும் சுடு சாப்பாடோட இந்த சட்னியை வச்சு சாப்பிடும் போது செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். ஒரு கடாயில ஆயில் விட்டுட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு வந்து அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 வரமிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்புறம் 2 தக்காளி, இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. இதுல மெயினா நீங்க ஆட் பண்ண வேண்டியது பூண்டும் ஜீரகம் மிளகும் தான். மிளகு அதிகமா ஆட் பண்ணுங்க, அப்பதான் சட்னி டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா சுருக்குன்னு காரமா இந்த ரைஸோட செமையா இருக்கும். கொஞ்சமா புளி, அப்புறம் ஒரு கை நாம் கொத்தமல்லி தலை போட்டு நல்லா வணக்கி ஆற விட்டுருங்க. கடல, தேங்காய் ரெண்டுமே கம்மியா எடுத்துக்கோங்க, நிறைய போட்டீங்கன்னா நல்லா இருக்காது. இந்த ஆறுன மிக்சரையும் வந்து இதுல ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தோம்னா சட்னி ரெடி. கொரகொரன்னு ஆட்டி எடுக்கணும், ரொம்ப பேஸ்டாட்ட அரைச்சிடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. ரசமும் வச்சுட்டேன், நான் நல்லா சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.